டிவிகேவோட இந்த திட்டம் வந்து ஸ்பெஷலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பா வந்து ஆசிரியர்கள், செவிலியர்கள் இவங்களுடைய போராட்டங்கள் அதிக அளவில் நம்ம பார்த்திருப்போம். சோ ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லியும், செவிலியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், இத்தனை வருஷமா நாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களால வெளியே போக முடியாது, பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்களை முன் வச்சிருக்காங்க. இவர் வந்து அதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆசிரியர்களோ, செவிலியர்களோ, இல்ல எழுத்து பணியாளர்கள், எழுத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியாளர்களும் வந்து 5 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் ஜாபாவே வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து ஆதரவுகள் கிளம்பிட்டு வந்தாலும் சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணி டிவிகேக்கு ஓட் பண்ணுவாங்களா? 2026 தேர்தல் எப்படி இருக்க போது? டிவிகே, டிஎம்கே, இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே, பிஜேபியோட சேர்ந்து கூட்டணியில இருக்காங்க. சோ இவங்களுக்கு நடுவுல இருக்க போட்டி எப்படி இருக்க போது? இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் அப்படின்னு சொல்லலாம். 4 முனை போட்டியில இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.